Hi guys, this is Kavi from Kavi Voice. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மூவி பார்த்தீங்கன்னா கிரைம் த்ரில்லர். அதுவும் விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கோம். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க மூவிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஹீரோவோட வாய்ஸ் ஓவரில் தான் ஆரம்பிக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களோட விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியில் பார்க்க எல்லோரும் நல்லவங்களாக இருந்தாலும் நமக்குள்ளே ஒரு கெட்டவன் இருப்பான் பார்த்துக்கங்க. அது யாருக்குமே தெரியாது. அவங்க ஹேபிட்லாம் உள்ளே போய் பார்த்தா தான் அவங்களுக்கு பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒருத்தவன் ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கான். அதை எட்டி பார்த்துட்டு சிரிச்சிட்டு வந்துட்டு இருக்கான். அவன் பார்க்குற டயத்தில் பார்க்காம மெயின்டைன் பண்ணிக்கிறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக இருக்கான். அதாவது இந்த வீடெல்லாம் விற்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஹீரோ கிட்ட கொடுத்து அந்த மாதிரி வீடை நல்ல ரேட்டுக்கு விற்று கொடுப்பான். ஸோ இவனோட ஹேபிட்டே என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்தவங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுல இவனுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம். இவனோட கிளைண்ட்ஸ்லாம் கூட இவன் கிட்ட தான் நம்பிக்கையாக அவங்க வீட்டு சாவியெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா யாராவது கிளைண்ட் வந்தால் கூட்டி கொண்டே காட்டுறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் அவனோட வெப்சைட்டில் எப்படி எல்லாரும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். இவங்க ரியல் எஸ்டேட் இதுக்குன்னு ஒரு நல்ல ஒரு நேம் இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவங்க கிளைண்ட்டில் ஒருத்தவங்க எப்படி வீடை வச்சுருக்காங்க, அவங்களோட பர்சனல் லைஃப் என்னன்னு கூட அவனுக்கு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம். அதுவும் சும்மாலாம் இல்லை, 1 மாதம் 2 மாதம் ஃபாலோ பண்ணி அவங்க வெளியே எப்படி இருக்காங்க, உள்ள வீட்டில் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல அவனுக்கு பயங்கர ஆர்வம். இப்போ கூட ஒரு கிளைண்டோட வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அங்கே ஏதாவது பிரச்சனை இருக்குது, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பல்ப் ஒழுங்காக எரியலை அப்படின்னா அதை சரி பண்ணுறது, இல்லை வாட்டர் லீக்கேஜ் இருக்குன்னா அந்த மாதிரி ஏதாவது சரி பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போனதுக்கு ஞாபகார்த்தமாக ஏதோ ஒரு விஷயத்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுவான். அதுவும் இவன் லேஸ்பட்ட ஆள்லாம் இல்லைங்க, எவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்கான்னு மட்டும் பாருங்களேன். இப்போ கூட போன வீட்டில் ஒரு கார்டை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை கொண்டாந்து ரொம்ப ஏதோ அவார்டு வாங்கின மாதிரி கொண்டாந்து மாட்டி வச்சுருக்கான். இதில் இவனுக்கு ஒரு ஹேபிட்டு, அதுக்குன்னு பார்க்குற எல்லாரும் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டான். இவனுக்குன்னு யார் மேலேயாவது ரொம்ப ஆர்வம் அதிகமாகுது அப்படின்னா தான் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவான். சோஷியல் மீடியாவில் ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்கா, அவள் பேர் ஹன்சோ. அவளை அதை இப்போ தான் 5 மாதமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்குன்னு பார்த்த உடனே நார்மலாக தான் இருந்திருக்கா. ஆனால் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் நார்மலான ஒரு பிரெட் பேக்கெட்டோ இந்த சாஜேஜோ வாங்கி சாப்பிட்டுட்டு சோஷியல் மீடியாவில் என்ன போஸ்ட் போட்டிருக்கானா, இந்த மாதிரி ரிச்சான ஹோட்டலுக்கு போய் ஒரு சாலட் சாப்பிட்டேன், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டிருக்கா. இதை பார்த்தோன்னா தான் இவனுக்கு இவ ஏதோ வித்தியாசமாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே ஆர்வம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி 5 மாதமாக ஃபாலோ பண்ணதில் இது வரைக்கும் அவன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதே இல்லை. பொதுவாக என்னன்னு கேட்டிங்கன்னா அவளோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ரொம்ப நல்ல பொண்ணு, கிட்டத்தட்ட ஒரு லக்ஸுரியான லைஃப் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. இவளுக்குன்னு ஒரு நல்ல ரெப்புடேஷன் இருக்குது. அதுவும் இல்லாமல் என்னன்னு கேட்டிங்கன்னா இவளுக்கு இந்த பூனை நாய் மேலாம் தனி ஒரு பாசம் உண்டு. அதனால நிறையா நாய் பூனையெல்லாம் எடுத்துகிட்டு போய் இதை வளர்க்குறதா இருக்கட்டும், அது மேலே காமிக்கிற கேராக இருக்கட்டும் இவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா ஹீரோவும் லேஸ்பட்ட ஆள்லாம் இல்லை, அந்த பாஸ்வேர்டு எப்படியாவது கண்டுபிடிச்சி வீட்டுக்குள்ளே போயிடணும்னு சொல்லிட்டு அந்த பாஸ்வேர்டு மேலே ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சு அவனும் போட்டு என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். பட் ஆனாலுமே எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இதில் செக் பண்ணி பார்த்ததில்ல, அதாவது அந்த ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருப்பானே அதில் பெருசாக எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. இவனும் பார்த்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லை, என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே புலம்பலா. அவன் வீட்டில் பார்த்தீங்கன்னா எறும்பெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கான். பார்த்தா பெரிய எறும்பு கூட வளர்த்துக்கிட்டு இருக்கான். இவன் யார்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மறுநாள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஹீரோயினே வரா. அவள் வந்ததை பார்த்தோன்னே இவனுக்கு ஒரே ஷாக்கு. வாங்க மேடம், சொல்லுங்கள் மேடம், என்ன வேணும் அப்படின்னு கேட்குறப்ப இந்த மாதிரி நான் வீடு விற்கலான் இருக்கேன், விசாரிச்சு பார்த்ததில் நீங்கள் தான் ஒரு நல்ல ரியல் எஸ்டேட் புரோக்கர் அப்படின்னு சொன்னாங்க, அதனால தான் உங்ககிட்ட வந்தேன் அப்படிங்கவும் இத்தனை நாளாக அவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வீட்டு சாவி அவனையே தேடி கொடுக்குறப்ப கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற மாதிரி ஒரே சந்தோஷத்தில் இருக்கான். உடனே அந்த சாவியை வாங்கிட்டு இத்தனை நாளாக அவன் எதிர்பார்த்த மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளேலாம் போய் பார்க்குறான். போய் பார்த்தா எப்பயுமே அவள் ஒரு ஃபோட்டோஸ்லாம் போடுவாள். அது எந்த இடம் ஓகே அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வீடெல்லாம் சுற்றி பார்க்குறான். எப்பயுமே எனக்கு ஒரு ஹேபிட் இருக்கும்ல, போகிற இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது. அதே மாதிரி அங்கே இருக்க க்ரீம் எடுத்து ஃபோட்டோ எடுத்துட்டு இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த லைட் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. ஸோ இவன் வரப்போ எந்த டூலும் எடுத்துகிட்டு வரல. அதனால என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்க வாஷ் பேஷனில் கொஞ்சம் அடப்பு இருக்கிறத மட்டும் இது பண்ணுறான். அதில் பார்த்தா ஒரே காண்டாக்ட் லென்ஸாக இருக்குது. சரி இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வீடியோ பார்த்துட்ருக்கான்.
எங்கே இருக்கா அவ அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பூனைக்கு வந்து அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பா. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இவன் வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா மெசேஜ் கமெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகே, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இவங்க வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மறுநாள் வர்றப்ப இவனுக்கு சரியான ஷாக்கு. அந்த பொண்ணை யாரோ கொன்று போட்டிருக்காங்க. அவ்வளோதான், ரத்த வெள்ளத்தில் கிடக்குறா. இவனுக்கு வந்து ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கு. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. வேகமாக 112க்கு கால் பண்ணி போலீஸை கூப்பிடலாம் அப்படின்னு நினச்சவன் திடீர்னு ஆஹா, நம்மளே இவங்க வீட்டுக்குள்ளே வந்து தெரியாமல் வந்திருக்கோம், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனே என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கால் பண்ணி பார்த்து ரீச் பண்ண முடியலன்னு மெசேஜ் போட்டுட்டு புதுசாக 2 கப்பிள்ஸை வந்து இந்த மாதிரி வீடு பார்க்குறக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போய் அவங்க பார்த்தோன்னே பயந்து அலறி கத்துவாங்கல்ல, அப்போதைக்கு போலீஸை கூப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போய் பார்த்தா சோஃபாவில் யாரையுமே காணும். ரொம்ப க்ளீனாக இருக்குது. இவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ நேற்று நம்ம பார்த்தது என்ன, இப்போ நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னு ஒன்றும் புரியாமல் இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற சிஸ்டம் ஒர்க்லாம் கொடுத்துட்டு இந்த கிரைம் சீன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், மிச்ச ஒர்க்லாம் வந்து இந்த டீமில் இருக்க எல்லாருமே பார்த்துக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு அது ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்குது. பொண்ணுங்கிறனால என்னை அந்த டீமில் சேர்த்துக்கவே மாட்டேங்கிறாங்க. நியாயப்படி பார்த்தா அந்த கேஸை நான் தான் சால்வ் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. எப்பயும் அடுத்தவங்களே பார்க்குறவன் இப்போ நம்மளை யாரும் எதுவும் பார்க்குறாங்களான்னு ஒரு பயத்திலே வந்துக்கிட்டு இருக்கான். ஆஃபீஸ்க்கு வந்தோடனே ஒரு ரெட் கலர் என்வலப்பில் ஹீரோயின் செத்து கிடந்தது, அதுவும் இல்லாமல் இவன் வீட்டுக்குள்ளே போன ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. அதுலேயே அந்த ஃபோட்டோவில் ஒரு ஹேர் எடுத்து வச்சு அனுப்பிச்சி விட்டுருந்துருக்காங்க. இவனுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ்லேருந்து கால் வருது. வேற இன்னும் இல்லை, இவங்க அம்மாவோட அஸ்தி வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு ஆஃபீஸ்லேருந்து தான் கால் வருது. இந்த மாதிரி உங்களோட அம்மாவோட அஸ்தியை யாரோ உடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து பார்த்தோன்னே ரொம்ப வருத்தப்படுறான். அவங்க அம்மாவோட ஃபோட்டோலாம் வேற யாரோ கிழிச்சு வச்சிருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டே இருக்கையில் பின்னாடி இருந்து ஒரு கார் வந்து கரெக்டாக இவன் இருக்க காரை இடிக்கிறதுக்காக வரப்ப ஜஸ்ட் மிஸ்ல வந்து ஹீரோ தப்பிச்சிடுறான். அவ்வளோதான், இவனுக்கெல்லாம் உயிரே இல்லை. யார் இதை பண்ணா, ஏன் இப்படிலாம் நடக்குது, இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு டைமே இல்லை. இவனும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் குடிக்கவும் அவங்களும் அங்கே இருக்க சிசிடிவிலாம் பார்க்குறப்ப இவன் ஒருத்தவன் தான் போயிருக்கான் சந்தேகப்படுற மாதிரி. ஆனால் ஃபோட்டோ ஃபேஸ் கிளியராக தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே டயத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பொண்ணு வந்து வீடியோ எடுத்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டை காணும் 4 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப என் ஃப்ரெண்டோட பேர் ஹன்சோ, அவள் 4 நாள் ஆச்சு, நானும் ரீச் பண்ண ட்ரை பண்ணுறேன், ரீச் பண்ணவே முடியலை, நீங்கள் தான் எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ யார்டா அப்படின்னு பார்த்தா இவளும் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் தானா. நீங்கள் என் கூட செல்ஃபி எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கும். அட சும்மா இருமா, நீ எல்லாம் ஃப்ரெண்டை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சி விட்றாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இப்போ கேஸ் எடுத்திருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த லேடி போலீஸ் தான். இவங்க பேர் ஜியான்னு வச்சுக்கலாம். இவங்க ஃபஸ்ட்டு விசாரிக்க போகிறதே ஹீரோ கிட்ட தான் விசாரிக்க போகிறாங்க. ஏன்னா இவங்க தானே லாஸ்ட்டாக பார்த்து பேசினது. இவன் என்ன சொல்கிறான், நானும் 2-3 நாளாக ரீச் பண்ண ட்ரை பண்ணுறேன், பட் இவங்க எந்த ஒரு மெசேஜுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணல, என்கிட்ட தான் வீடு விற்கணும்னு சொல்லி வீட்டு சாவியை கூட கொடுத்துட்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். February 19 எங்கே இருந்தீங்க அப்படின்னா இவனுக்கு பயம் வந்துடுது. அவன் தான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கையில அவள் செத்து போயிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தான். இவன் வந்து என்ன சொல்லிடுறான், நான் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்குறப்ப உடனே சரி நீங்கள் அவங்க வீட்டுக்கு சாவியை கொடுங்க, நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இவனும் வந்து வேறு ஆப்ஷனே இல்லை. ஏன்னா இப்போ கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் இவன் மேலே சந்தேகம் வந்துடும். இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா கேஷுவலாக எடுத்துக்கொண்டே சாவியை கொடுக்குறான். ஆனால் எங்கடா நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பயத்திலே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். அவங்களும் வீட்டை போய் ஓப்பன் பண்ணி பார்த்து எதுவும் அன்யூஷுவலாக தெரியல, எல்லாமே வந்து இதாக தான் இருக்குது அப்படின்னு அந்த சோஃபாவை கீழே பார்க்குறப்ப கீழே பிளட் ஸ்டெயின் இருக்குது. அவ்வளோதான், ஃபாரன்சிக்கை கால் பண்ணி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தரவாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இதை ஃபுல்லாக ஹீரோ ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான், நம்ம மாட்ட போகிறோம் அப்படின்னு ஒரு மாதிரி பயத்திலே ஓடிக்கிட்டு இருக்கான். ஹீரோவுக்கும் வேறு ஆப்ஷனே இல்லை. ஏதாவது சோஷியல் மீடியாவில் ஏதாவது வந்து நம்மளுக்கு எவிடன்ஸ் கிடைக்குதா, யார் கொலை பண்ணியிருப்பான்னு ஏதாவது கிடைக்குதான்னு ட்ரை பண்ணுறப்ப இவன் ஒரு வீடியோ போட்டிருக்கா. இந்த மாதிரி நான் அந்த டொனேஷன்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி சொல்கிறாங்க, இதுக்கு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை போட்டிருக்கா. அந்த மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அக்யூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ போய் ஒரு பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாளே என் ஃப்ரெண்டை காணும்னு, அந்த பொண்ணு தான் வந்து இதெல்லாம் சொல்லியிருக்கா. ஆனால் ஹீரோக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதுல்ல. உடனே என்ன பண்ணுறான், இந்த பொண்ணு தான் வந்து இவளை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கா, இவகிட்ட போய் பேசினோம்னா ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு சொல்லி கஷ்டப்பட்டு அவளோட வீடெல்லாம் கண்டுபிடிச்சி வீட்டு வாசல்லே போய்
நின்று தேடிக்கிட்டு இருக்கான். அங்கே போய் பார்த்தா யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. அங்கே நிற்கிற ஒருத்தவங்கள்ட்ட விசாரிச்சுட்டு இருக்கான். அதே டயத்தில் இங்கிட்ட போலீஸ் பார்த்தீங்கன்னா ஆறு குளம் எல்லா இடத்துலையுமே எதுவும் ஹீரோயினை கொண்டு தூக்கி போட்டிருக்கானுங்களான்னு சொல்லிட்டு அங்கிட்ட ஃபுல்லாக போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த இன்ஃப்ளூயன்சர் பொண்ணு வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சோன்னே வீட்டை போய் சர்ச் பண்ணி பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் என்வலப்பாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா அதில் இவனுக்கு அனுப்புன ரெட் கலர் என்வலப்பும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. இவனுக்கு ஒன்றுமே புரியலை. அங்கே இன்னொரு பிரிண்ட் அவுட்லாம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பி வித் யூ அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து ஒரு மெசேஜஸாக வந்தது மாதிரிலாம் இருக்குது. இவனுக்கு அப்போ தான் ஒரு டவுட் வருது. இந்த பி வித் யூ அப்படிங்கிற ஐடியை போய் செக் பண்ணி பார்க்குறப்ப அவன் என்ன பண்ணியிருக்கான், இந்த ஹீரோயின் எப்படியெல்லாம் எங்கெல்லாம் போய் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இவனும் போய் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்து இது பண்ணியிருக்கான். இவன் சரியான சைக்கோவாக இருப்பான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலே இப்போ இவனுக்கு டவுட் கிளம்ப ஆரம்பிக்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் கண்டிப்பாக ஹீரோயின் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பார்த்தா வீட்டுக்குள்ளே உள்ளே என்ட்ரு ஆகிறப்பயே யாரோ வந்திருக்க மாதிரி தெரியுது. யார் இது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உள்ளே போய் பார்க்குறான். உள்ளே போய் பார்த்தா ஒரு ரெட் கலர் என்வலப் கிடக்குது. இதை பார்த்தோன்னே அவ்வளோதான். அங்கே எடுக்கலான்னு போகிறப்ப பின்னாடி இருந்து ஹெல்மெட் போட்ட யாரோ இவனை போட்டு அடிக்கிறாங்க. அந்த ஹெல்மெட்டை எடுத்துகிட்டு பார்த்தா அந்த பி வித் யூ ஐடியில் இருந்தவன் தான். வேகமாக போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸை கூட்டியாந்து உள்ளே பார்த்தாங்கன்னா சரியான ஷாக்கு. என்னடா அப்படின்னு பார்த்தா அவனோட எறும்பு கூடலாம் கிளஞ்சு கிடக்கு. அந்த பி வித் யூ அப்படிங்கிற ஐடிக்காரனை கொன்று தொங்க விட்டுருக்காங்க. இவனுக்கு அழுகையும் தாங்க முடியாமல் ஒரே இதில் நிற்கிறப்ப அங்கே இருக்க ரெட் கலர் என்வலப்பை இவன் யாருக்கும் தெரியாமல் எடுக்கலான்னு போகிறப்ப கரெக்டாக போலீஸ் எடுத்து பார்த்துடுறாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான ஷாக்கு. என்னடா பார்த்தா செத்து கிடக்கிறவனும் ஹீரோவும் ஏதோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அவ்வளோதான் மேடம், இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இது ஃபோட்டோஷாப் பண்ணியிருக்காங்க. இவனே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படிங்கிறப்ப சரி அப்போ வீட்டுக்கு தெரியாமல் போய் இருக்கியா, அதுக்கு என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவையும் எடுத்து காட்டுறாங்க. இவன் என்ன பண்ணுறான், அவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு அடைச்சிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துல ஒருத்தவங்க இருக்காங்க போய் காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறான். ஆஃபீஸர் ஜியா என்ன சொல்கிறாங்க, சரி செத்து போனவன் யார் என்னன்னு விசாரிங்க அப்படிங்கவும் இவன் பேர் லீ மேடம், சொந்தமாக ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோ வச்சுருக்கான், ஆன்லைனில் ஸ்டாக்கிங் பண்ணுறதுக்காக ஃபைன்லாம் கூட கட்டியிருக்கான் அப்படிங்கவும் இங்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ளூயன்சர் பொண்ணு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா, ஹீரோவோட ஐடியிலேருந்து அவனோட ஆஃபீஸ் டீட்டெயில் மொத்தத்தையும் போட்டு இவன் தான் ஹன்சுவை கொலை பண்ணிட்டாங்கன்னு போலீஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இவனை யாரும் நம்பாதீங்க அப்படிங்கவும் அங்கே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹீரோவை போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. ஹீரோவுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏன்டா எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி அழுதுட்டு இருக்கான். ஹீரோ என்ன பண்ணுறான்னா செத்து போன லீயோட வீட்டை தேடி கண்டுபிடிச்சு அவன் என்னென்ன மாதிரியான இது வச்சுருக்கான், எங்கே ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு தேடி வந்திருக்கான். அங்கே பார்த்தா ஒரே லேடிஸ் ட்ரெஸ்ஸாக இருக்குது, இது சரியான சைக்கோவாக இருப்பான் போல் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கேலே இவங்க அம்மாவோட அஸ்தி வச்சுருக்க அந்த இதோட அட்ரஸ் இருக்குது. அப்போ தான் புரியுது இவன் தான் அதை உடச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுன்னு கூட பார்க்காம என்ன பண்ணுறான்னா அந்த கம்பெனிக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு நிமிஷம் எங்கள் அம்மாவோட அஸ்தியை மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கவும் நீங்கள் கவலைப்படாதீங்க சார், இந்த தடவை சேஃபாக தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்ப எங்கள் அம்மாட்ட கொஞ்சம் 5 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக என்ன பண்ணுறான், இதை அவன் உடச்சி வேகமாக அங்கே இருக்க அஸ்தி டப்பாவை எடுத்துகிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறான். அங்கே இருக்கவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல, இவன் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் காரை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறான். என்னடா அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மாவோட அஸ்திக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி இருக்குது, அதுவும் ரத்த கரையோடு இருக்குது. ஆக மொத்தத்தில் எவனோ நம்மளை பயங்கரமாக பிளான் பண்ணி இது பண்ணுறதுக்காக வச்சுருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒரு ரெட்டு என்வலப்பும் இருக்குது, நீ தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரே அழுகையாக வருது. அந்த கத்தியை தூக்கி கொண்டே போட்டுட்டு அப்படியே கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் காட்டுறாங்க. ஒரு பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்கா, யார் நீங்கள் அப்படிங்கவும் நான் தான் ஹன்சோட அக்கா அப்படிங்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி இங்கே இன்ஃப்ளூயன்சர் பொண்ணு ஹீரோவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேளே லைவ் ஸ்ட்ரீமிங் ஓடிக்கிட்டு இருக்கப்பவே ஹீரோ அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உண்மையை சொல்லு, எதுக்காக அப்படியெல்லாம் பண்ணுறீங்க, நீ தானே அவளை கொன்னது, ஹன்சோ நீ தானே கொன்னது அப்படிங்கவும் என்ன விளையாடுறியா, எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறப்ப அப்புறம் எப்படி லீயை தெரியும் அப்படிங்கவும் நான் லீ என்னை ஸ்டாக்கிங் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான், நான் ஜஸ்ட்டு அவனை அவள் பக்கம் திருப்பி விட்டேன், அது மட்டும்தான் நான் செஞ்சது அப்படின்னு சொல்கிறப்ப நீ தானே காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்த, அதுவும் இல்லாமல் நீயும் அவளும் எதிரி தானே, எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படிங்கிறப்ப இப்போ தான் ஒரு விஷயமே தெரியுது. இப்போ அப்படியே போலீஸ் ஸ்டேஷனில் காட்டுறாங்க. ஹன்சோ நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல பொண்ணுலாம் இல்லை, அவள் சரியான ஃப்ராடு, லோன்லாம் வாங்கிட்டு அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டா.
எங்கள் தம்பியை கூட வந்து காசுக்காக விற்க பார்த்தா. இங்கே அப்படியே கட் பண்ணி இன்ஃப்ளூயன்சர் பொண்ணை காட்டுறாங்க. நானும் அவளும் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸு. அவள் தான் அந்த மாதிரியெல்லாம் பேச சொன்னா. அதுக்கு 20% எனக்கு கமிஷனும் கொடுத்துக்கிட்டு இருந்தா. எப்பயுமே அவள் இந்த ரெட் கலர் என்வலப்பில் தான் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவனுக்கே புரியுது இவ்வளோ நாளாக நம்ம அவளை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் அந்த க்ரீமோட ஸ்மெல் தான் அன்னைக்கு வந்து அடிக்க வந்த ஒருத்தவன் மேலே வந்திருந்திருக்கும். இப்போ தான் அவனுக்கு எல்லாமே புரியுது. இவ்வளோ நாளாக நம்ம நினச்சிட்டு இருக்க மாதிரி ஹன்சு ஒன்றும் செத்து போகல. அவள் தான் இவ்வளோ நாள் நடிச்சிட்டு இருந்திருக்கா. சொந்த தம்பியை விற்றதுக்கு கொஞ்சம் கூட கில்ட்டியாக கூட ஃபீல் பண்ணாமல் இதில் என்ன தப்பு இருக்குது, அவனுக்கு தான் எதுவும் தெரியாதுல்ல, மென்டலி அன்ஸ்டேபிளாக இருக்கானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அவ்வளோதான், மொத்த குடும்பமும் சேர்ந்து உனக்கு கொஞ்சம் கூட பாசம்னா என்னன்னே தெரியாதுன்னு சொல்லி வீட்டை விட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதுக்கும் கூட கொஞ்சம் கூட அசராமல் நான்லாம் இங்கே இருக்கிறதுக்கு உங்களுக்கு தான் கொடுத்து வைக்கலேன்னு சொல்லிட்டு வந்தவ தான். ஆனால் அவளோட லைஃப் அவ்வளோ ஈஸியாலாம் இல்லை. கஷ்டப்பட்டு பார்லையெல்லாம் ஒர்க் பண்ணா. அதுவும் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சாலுமே அவ்வளோவான ஒரு அமௌண்ட் எதுவுமே கிடைக்கல. கடைசியாக சூசைட்லாம் பண்ணிக்கலான்னு போயிட்டு அதிலிருந்தும் வெளியே வந்து இந்த ஒரு டைம் என்ன பண்ணியிருப்பானா ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருப்பா. அதை பார்த்த மக்கள் என்ன நினச்சிக்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா இவ ஏதோ பிளட் டொனேட் பண்ணியிருக்கா அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசு பிளட்லாம் டொனேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கு லைக் போட்டு இது பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல இருந்து தான் ஹன்சு வந்து வேற மாதிரியான ஒரு பொண்ணா உருவாகுறா. எதில் நல்லா சம்பாதிக்கலாம், எதில் யாருக்குமே டவுட் வராது அப்படிங்கிற மாதிரி பார்த்து, அதாவது இந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சு டொனேஷன் கலெக்ட் பண்ணுவோமே அந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்து, அதாவது சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் இவ ரொம்ப சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் அதிகம் உள்ள பொண்ணுங்கிற மாதிரி காமிச்சுக்கிறா. இந்த நாய்கள்லாம் வளர்க்குறதுக்கு ஒரு டொனேஷன் சேர்ப்பாங்க தெரியுமா, அது மூலியமாக இவளை வந்து இவ பார்த்துக்க ஆரம்பிக்கிறா. அதுவும் இல்லாமல் எப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தவங்க யாரும் கேள்வி கேட்டு இவளை வந்து அக்யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு இவளை ஆள் வச்சு இவளை திட்டிக்கிற மாதிரியான ஒரு ஃப்ரேமை உருவாக்குறா. அப்போ தானே வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்படியெல்லாம் இல்லை நல்லவங்கன்னு சொல்லிட்டு இன்னும் ஃப்ரேம் கூடும்ல. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இவ பண்ண ஆரம்பிச்சிருக்கா. எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹன்சு வந்து இந்த நாயெல்லாம் எடுத்து இவளே காலெல்லாம் உடைச்சு அதுக்கு வந்து முடியலை, இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு நான் தான் மீட் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கையில் பின்னாடி ஹீரோ நிற்கிறத பார்த்துட்டு இது மாதிரி நிறைய வீடியோஸில் இப்போ நம்மளை ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் ஆஹா அப்போ நம்ம பண்ணுற தப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போயிட்டு அவங்களோட பர்ஸு ரெஸ்ட் ரூம் போயிருக்க கேப்பில் எடுத்து ஃபோட்டோ போடுறது, அதை வந்து இவன் பார்த்து சிரிக்கிறப்ப கன்ஃபார்மே பண்ணிட்டா இவன் நம்மளை ஃபாலோ தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிச்சிருது. அதுவும் என்னன்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கு போனோன்னு ஒரு மாதிரி பைத்திய மாதிரி ஆயிடுறா. ஏன்டா ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் நானே என் லைஃப்பை வாழ்கிறேன், ஏன் தான் அப்படிலாம் இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவனை எப்படியாவது கொன்னே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. ஆனால் கொன்னாதான் டவுட் வந்துருமேன்னு சொல்லிட்டு அதுலேருந்து இவனோட வீட்டை இவன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு இவனுக்கே தெரியாமல் இவன் வீட்டுக்கெல்லாம் போய் அதுவும் இல்லாமல் ஈச் அண்ட் எவ்ரி திங்கையும் பிளான் பண்ணி தான் இவளாம் வாலண்டியராக வந்து இவளோட வீட்டு சாவியை கொடுக்குற மாதிரி பண்ணியிருந்திருக்கா. எல்லாம் இவ போட்ட பிளான்ல தான் அவன் சிக்கியிருந்திருக்கான். அதுக்கு வந்து இந்த லீயையும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா லவ் பண்ணுற மாதிரி நடிச்சு. ஹீரோவை மாட்டி விடுறதுக்காண்டி அடுத்து என்ன பிளான் பண்ணுறானா நம்ம செத்து போன மாதிரி நடிக்கணும்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி திங்கையுமே பயங்கரமாக பிளான் போடுறா. அவளோட ஓன் பிளட்டை எடுத்து அவளே என்ன பண்ணுறா இறந்து போன மாதிரி நடிச்சு அதுவும் வந்து ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில்ஸையுமே வந்து நோட் பண்ணி கரெக்டாக அவன் வர டயத்தில் செத்து போன மாதிரி கடந்திருக்கா. எப்படியும் வந்து இவன் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண மாட்டான்ங்கிறத தெரிஞ்சுதான் அப்படியெல்லாம் பண்ணியிருந்திருக்கா. அவள் எதிர்பார்த்த மாதிரியே ஹீரோவும் வந்து போலீஸ்க்குலாம் கால் பண்ணாமல் பயந்து அங்கேருந்து ஓடி இருந்திருப்பான். இது இன்னுமுமே அவளுக்கு ரொம்ப பெனிஃபிட் ஆயிருச்சு. போலீஸ் ஒன்றும் தெரியாமலாம் வந்து அந்த ட்ரேஸை கண்டுபிடிக்கல. இவளே வாலண்டியராக அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு ஒன் ட்ராப் வந்து கண்டிப்பாக போலீஸ் இங்கே வருவாங்க இதெல்லாம் பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் இவளே வாலண்டியராக ஒரு ட்ராப்பை வந்து அங்கே வந்து போட்டுட்டு போயிருந்திருப்பா. அப்போ என்ன ஆகும், இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்ப இங்கே யாரோ ஒருத்தவங்களை கொன்று போட்டிருக்காங்கங்கிற மாதிரி தானே தெரியும். எந்த ஒரு சிசிடிவிலையும் மாட்டாமல் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்திருப்பா. இந்த கத்தியில் வந்து இவளோட பிளட் எல்லாம் நினச்சி இவ தான் லீ கிட்ட கொடுத்து வந்து அவங்க அம்மாவோட அஸ்தி இருக்க இடத்துல வைக்க சொல்லி இருந்திருப்பா. அதுவும் இல்லாமல் ஹீரோவை கொல்றதுக்காக ஒரு கார் வந்திருக்குமே, இது எல்லாமே இவ போட்ட பிளான் தான். எல்லாத்துலேயுமே ஹீரோ தப்பிச்சிட்டான். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இவளே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா லீ வந்து அங்கே போன டயத்தில் லீ மாட்டிக்குவான் அப்படிங்கிறது இவ எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பிளான் பண்ணியிருந்திருப்பானா ஹீரோ வீட்டிலேருந்து இவளை ஏதோ ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரியும் இதெல்லாம் தான் அவள் பிளான் பண்ணி வச்சுருந்துருப்பா. ஆனால் லீ மாட்டினா போலீஸ்கிட்ட நம்மளும் மாட்டிக்குவோம் அப்படிங்கிறனால லீ என்ன பண்ணுவானா இவ தான் கொண்டு தொங்க விட்டுருந்துருப்பா. பாவம் லீ இதில் எதுவுமே புரியாமல் இவ சொல்கிற எல்லாத்தையுமே நம்பிக்கிட்டு இருந்தான். கடைசியாக அவனையும் கொண்டு முடிச்சு விட்டுருந்துருப்பா.
ஹீரோவுக்கு வந்து இப்பதான் இவளை பத்தின ஒரு சுயரூபமே புரியுது. எப்படி வந்து சிக்கியிருக்கோம் பத்தியாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதே டயத்துல அந்த என்வலப்ல எழுதியிருந்த வேர்ட்ஸை பார்க்குறப்ப இவனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அதே டயத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. இந்த வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்றாங்க. இங்க ஜியா வந்து ஹன்சோவை பத்தி விசாரிக்கிறக்காண்டி முன்னாடி வேலை பார்த்த பாருக்கு போய் கூட வேலை பார்த்த பொண்ணுகிட்ட கேட்குறப்ப எனக்கு பெருசா ஒன்றும் தெரியாது. ஆனா அடிக்கடி போலீஸ் வந்து அவளை விசாரிக்கிறது மட்டும் பார்த்துருக்கேன். போன வருஷம் மியாங்கிற ஒரு பொண்ணு காணும். அவளோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறனால அடிக்கடி வந்து ஹன்சோவை மட்டும் விசாரிச்சுட்டு போவாங்க. அதுதான் எனக்கு தெரியும் அப்படிங்கவும் இப்பதான் வந்து மியாவோட ஃபைல் எடுத்து இவ பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்கே அப்படியே கட் பண்ணி ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவனுக்கு அந்த லெட்டரை பார்த்தோன்னே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறான். வந்து பார்த்தா இங்கே வந்து ஹன்சோ வந்து கொலை காண்டில் இவனை அடிச்சுக்கிட்டு இருக்கா. இவன் வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்காண்டி திருப்பி அடிக்கிறான். கரெக்டாக அந்த டயத்தில் அங்கே டிடெக்டிவ்ஸ் போலீஸ்லாம் வந்துடுறாங்க. இப்போ தான் காட்டுறாங்க இவ தான் வேணுக்குனே வந்து அந்த போலீஸ்க்குலாம் ஃபோன் பண்ணி இவன் ஏதோ அவளை டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டா. அவ்வளோதான். இப்போ தான் இவனுக்கே புரியுது இவன் இவ்வளோ பெரிய பிளான் போட்டு தான் இங்கே வர வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் வந்து அப்படியே இவ வந்து ஏதோ அப்பாவி மாதிரியும் அவன் தான் கொடுமைப்படுத்தி இவ்வளோ நாளாக அடைச்சி வச்சிருந்தாங்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் கிரியேட் பண்ணிட்டா. ஹீரோ என்ன சொன்னாலுமே யாருமே நம்புற மாதிரி இல்லை. வேகமாக அங்கேருந்து எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். போலீஸ் ஸ்டேஷனில் தான் காட்டுறாங்க. ஜியாவை வந்து எல்லாரும் என்ன சொல்லிடுறாங்க, இதுமே இது ஏன் கேஸு, இதில் யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒருத்தர் சொல்லவும் ஜியாலாம் டென்ஷன் ஆயிடுறா. என்ன சார் பொண்ணுங்கிறனால இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு என்ன தகுதி இல்லையா என்ன? இத்தனை நாளாக இந்த கேஸை நீங்கள் யாருமே கொஞ்சம் கூட கண்டுக்கல. இன்னைக்கு வந்து இதுதான் ஹார்ட் ஆஃப் த சிட்டி அப்படிங்கவும் என்னை வேகமாக இந்த கேஸ்லேருந்து வெளியே போக சொல்கிறீங்க, என்ன மனுஷங்க சார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி கோவமாயிடுறா. இங்கே ஹீரோ வந்து பார்க்குறான். இந்த ஹன்சோ என்ன பண்ணுறா, இவ்வளோ நாளாக வந்து என்னை அவன் கொடுமைப்படுத்தினா, அப்படி சித்திரவதைப்படுத்தினா, நான் எவ்வளோ தெரியுமா கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி லைவ் ஸ்ட்ரீமில் வந்து அப்படியே ஃபேன்ஸ் கிட்டேலாம் கதறவும், நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களை மாதிரி ஒரு தியாக உள்ளத்துக்கு இதெல்லாம் நடந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே கமெண்ட்ஸாக வருது. அதுவும் இல்லாமல் இவனோட அந்த ரியல் எஸ்டேட்டு அந்த கம்பெனி கிளின்னு கிளிக்கிறாங்க. ஹீரோவுக்கு வந்து ஒன்றுமே புரியல. இதை என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ஜியாவுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறான். அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னா, உண்மைதான் நான் என்னோட ஜாபை தப்பாக யூஸ் பண்ணிட்டேன். அடுத்தவங்களுக்கு தெரியாமல் நான் உங்கள் வீட்டுக்கு போகிறது ரொம்ப பெரிய தப்பு தான். ஆனால் அதே டயத்தில் நான் வந்து இந்த அளவுக்கு மோசமானவன் கிடையாது. என்னோட தப்பை நான் திருத்திக்கிறேன். இனிமேல் இதுலேருந்து நான் வெளியே வரவும் ட்ரை பண்ணுறேன். அதே டயத்தில் நீங்களும் கொஞ்சம் நான் சொல்ல வரதை கேளுங்க. உங்களுக்காக இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதியிருக்கான். ஹீரோவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவங்க வீட்டை க்ளீன் பண்ணுறப்ப இந்த கான்டாக்ட் லென்ஸ்லாம் எடுத்திருந்திருப்பான். இதெல்லாம் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியாட்ட பேச வரலான்னு வரப்ப அவள் கன் பாயிண்டில் நிப்பாட்டி வச்சிருக்கா. இப்போ அப்படியே கொஞ்சம் கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறாங்க. இந்த ஹான்சோவை வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஜியா தான் வீட்டுக்கு விடுறக்காண்டி போயிருந்திருப்பா. அவள் முகத்தில் கொஞ்சம் கூட இந்த கடத்தி வச்சுருந்ததுக்கான ஒரு பயமும் அந்த ஒரு இதுவுமே தெரிஞ்சிருக்காது. அவள் வீட்டுக்கு போய் பார்க்குறப்ப அங்கே ஒரு ரெட் என்வலப் இருக்கும். இந்த போலீஸ்க்கு தெரியாமல் வேகமாக எடுத்து உள்ளே ஒழிச்சு வச்சுக்குவா. ஒன்றும் இல்லை, என் வீடு தானே, நான் பத்திரமா இருந்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜியா கிட்ட சொல்லிட்டு ஹான்சு வெளியே அனுப்பிச்சி விட்டுருந்துருப்பா. சரி மேடம், ஏதாவது ஹெல்ப்னா கேளுங்க, பில்டிங்க்கு வெளியே எங்களோட செக்யூரிட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தா அந்த ஃபோட்டோவில் செத்து கிடந்த மாதிரியான ஃபோட்டோ இருக்குல்ல, அது என்கிட்ட தான் இருக்குது, நீ என்னை தேடி வா அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி வச்சுருந்துருப்பான். இதை பார்த்தோன்னே தான் ஹன்சோ என்ன பண்ணுறான்னா நிறையா டேப்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இந்த போலீஸ்க்கே தெரியாமல் அவங்க பில்டிங்க்கு பேக் சைட்லேருந்து ஏறி குதிச்சு எஸ்கேப் ஆகி அவன் சொன்ன இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கா. கரெக்டாக வந்தோடனே என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட அந்த ஃபோட்டோ கொடு அப்படிங்கிறப்ப, உனக்கு அது தேவைப்படாதில்ல, இனிமேல் உன் பிளானை நான் தான் வந்து போலீஸ்கிட்ட சொல்லாமல் விட மாட்டேன் அப்படிங்கவும், ஓ அப்படியா அப்படின்னு சொல்கிறப்ப, ஆமாம் நான் நிறையா டைம் பார்த்துருக்கேன், நீ வீட்டுக்கு போகிறப்ப 4-5 டாக்ஸ் எடுத்துகிட்டு போவேன், ஆனால் கொஞ்சம் நாளில் பார்த்தா அந்த டாக்ஸ்லாம் இருக்காது. உன் வீட்டுக்கு வந்தப்போ நான் பார்த்தேன் நிறையா வந்து கெமிக்கல்லாம் வச்சுருந்தேன். அப்போ நீ வந்து பேருக்கு வந்து நான் அதை டொனேட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸ் எல்லாம் நீ தானே கொண்டு புதைச்சிருந்திருக்க அப்படின்னு சொல்லவும், ஓ எனக்கு என்ன கொல்லணும்னு ஆசைன்னு நினச்சிட்டு இருக்கேன் என்ன, அந்த நாய்களெல்லாம் வச்சு மேய்க்கவே முடியாது, உனக்கு எப்படி கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா அப்படிங்கவும், நீ பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு எப்படி தான் உன்னால் அப்படி பேச முடியுதோ அப்படிங்கிறப்ப, அதெல்லாம் தேவையில்லை, ஃபோட்டோவை கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாக் கன்னை வச்சு சுட்டுறா. ஹீரோ முழிச்சு பார்க்குறப்ப கால்லாம் கட்டப்பட்டிருக்கு, கையெல்லாம் கட்டப்பட்டிருக்கு. உண்மையை சொல்லு, அந்த லீயை நீ தானே கொலை பண்ண அப்படிங்கவும், ஆமாடா நான் தான் கொன்னேன், இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேல, திரும்ப சொல்லு அந்த லீயை நீ தானே கொலை பண்ண அப்படின்னு சொல்கிறப்ப, நீ ஏன் என்கிட்ட இத்தனை தடவை கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த ஏசி வென்டிலேட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து கேமரா வச்சுருந்துருக்கான். அவ்வளோதான். ஏண்டா இப்படி போய் மாட்டிக்கிட்டேடா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவை எடுத்து, லீயை நான் கொலை பண்ணல, லீனா எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவை போட்டு நொறுக்கி எடுத்துடுறா. இவனுக்கு வந்து ஒன்றுமே புரியல, என்னடா பண்ணுறது அப்படின்னு ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறப்ப, ஓஹோ இதுதான் என்னோட பிளான்னு நினச்சியா,
அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீ நினைக்கிற மாதிரி என்ன இவ்வளோ பெரிய சப்ப பிளானோட வந்திருந்திருப்பேன். ஆமாம், நீ இந்த டாக்ஸ் எல்லாம் கொன்று புதைச்சது எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது. எப்பயுமே ஒரு மவுண்டெயினுக்கு போவியில், அதை நான் பார்த்துருந்துருக்கேன். அதுவும் இல்லாமல் உன்னோட கான்டாக்ட் லென்ஸ் எல்லாம் நிறையா வந்து நான் அந்த சிங்கில் பார்த்துருந்துருக்கேன். கண்டிப்பாக வந்து நீ லீயோட க்ளோஸாக இருந்து தான் கொண்டிருந்திருப்ப. ஸோ அதுக்கான எவிடன்ஸே நான் கலெக்ட் பண்ண சொல்லியிருந்திருக்கேன். ஆமாம், இந்த மியாங்கிற பொண்ணு யார்? தொலைஞ்சு கூட போனாலே, உன்னோட கொல்லிக்குன்னு கூட சொல்கிறாங்களே, அவளை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படிங்கவும் இவளோட முகமே மாறுது. கண்டிப்பாக நீ அவளை கொண்டு அந்த மவுண்டெயினில் தான் புதைச்சி வச்சிருப்பியா இருக்கும். நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நான் உன்னை ஃபாலோ பண்ணதில் கண்டிப்பாக நீ அந்த மவுண்டெயினுக்கு அடிக்கடி போயிட்டு வந்த. அந்த நாய்களையும் அங்கே தான் புதைச்சிருப்பா, அவளையும் அங்கே தான் புதைச்சிருப்பா அப்படிங்கவும் இவ கோவமாயி, நீ நினைக்கிற மாதிரி அவள் ஒன்றும் இன்னசென்ட்லாம் கிடையாது. அவள் என் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நான் ஒரு பார்கல்னு எல்லாட்டையும் சொல்லிடுவேன், அப்படி சொல்லாமல் இருக்கணும்னா எனக்கு 2 லட்சம் ரூபா தா அப்படின்னு சொல்லி நீ பயங்கரமாக மிரட்டினா. இத்தனைக்கும் அவள் என்னை ரொம்ப கேவலமாக கூட பேசிட்டா. அப்படி இருக்கையில் எப்படி நான் அவளை சும்மா விடுவேன்? அதனால தான் கொல்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக போலீஸ் எல்லா விஷயத்தையும் முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்துருப்பாங்க. எஸ்பெஷலி ஜியா தான் வந்து இதில் எல்லாத்தையும் எஃபெக்ட் போட்டு ஹீரோ சொன்ன அடையாளங்களை வச்சு அந்த பொண்ணு கொன்னதையும் கண்டுபிடிச்சிருந்துருப்பாங்க, அந்த நாய் கொல்லப்பட்டதையும் கண்டுபிடிச்சிருந்துருப்பாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்கோமே வேகமாக ஹீரோவை கொல்றதுக்காண்டி ஹன்சு வரா. உடனே அந்த இடத்துல போலீஸ்லாம் வந்து யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுறப்ப இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான். இந்த பைத்தியக்காரன் என்னை ஃபாலோ பண்ணதுலேருந்து தான் எனக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் நீ வராட்டினா எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொலைகாண்டில் அடிக்க போய்கிட்டு இருக்கா. உன்னையே தாண்டா கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக 1 வருஷம் கழிச்சு ஹன்ஸோட லைஃப் ஸ்டோரியே நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவும் இல்லாமல் அவகிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் மனுஷங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அடுத்தவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா அதில் ஏதாவது தப்பு இருக்குமான்னு பார்க்குறது தான் மனுஷங்களோட எண்ணம் அப்படின்னு சொல்லி வில்லத்தனமாக சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே ஹீரோவுமே அவனோட தப்புக்கான பனிஷ்மெண்ட்லாம் அனுபவிச்சு பரோலில் வெளியே வரான். வந்ததுமே ஜியா கிட்ட தான் ரொம்ப நன்றி சொல்கிறான். நீங்கள் மட்டும் நம்பாட்டினா இன்றைக்கி கண்டிப்பாக கொலை கேஸில் நான் உள்ளே இருந்திருப்பேன் அப்படிங்கிறப்ப, ஓ நன்றியெல்லாம் எனக்கு தேவையில்லை, இதுக்கப்புறம் நீ எப்படி இருக்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். பனிஷ்மெண்ட் நீ பண்ணதுக்கு அனுபவிச்சிட்ட, ஆனால் இதுக்கப்புறமும் நீ ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப அடுத்தவங்க ஃபோனை ஹீரோ எட்டி பார்க்காம அடுத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்காம இருக்கானா அப்படிங்கிறதோட இதோட இந்த படமும் முடியுது. இந்த படத்தை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய், திஸ் இஸ் கவி ஃப்ரம் கவி வாய்ஸ்.